கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க, வேலைக்கெல்லாம் போ தேவையில்ல, வீட்லயே இரு, என்னை பார்த்துக்கோ, குழந்தைய பார்த்துக்கோ, எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கோ, வீட்டில் மகாராணி மாதிரி நீ இருந்துட்டு போயேன், நீ சம்பாதிக்கிற பணத்தில் தான் நம்ம குடும்பம் நடத்தணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பல காலம் கடந்து போயிருக்கோம். நீங்களும் அந்த வாழ்க்கைக்கு பழகி போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் வரும் பாருங்கள் ஒரு பேச்சு, என் பிள்ளையோட காசில் நீ உட்காந்து திங்குற அப்படின்னு. ஒரு நறுக்கான குத்தலான அவமானப்படுத்துகிற வார்த்தைகள் எத்தனையோ வந்துகிட்டே தான் இருக்கும். அதையும் நீங்கள் கடந்து வந்துகிட்டே தான் இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் திரும்பி பார்க்கும்போது தனக்காக தான் என்ன பண்ணிக்கிட்டோன்னு யோசிச்சா எதுவுமே இல்லைங்க. எல்லாத்தையும் விட்டு கொடுத்து கடைசியில் நம்ம எதுக்காக வாழ்கிறோம், நான் எதுக்காக வாழ்ந்தேன்றதையே நம்ம மறந்தே போயிருப்போம். இது போல் சூழ்நிலையில் பல பெண்கள் இருக்க தான் செய்கிறோம் இல்லையா? இனியும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க. உங்களால் எல்லாமே முடியும். தனக்கு என்ன வேணுன்றது தனக்கு மட்டும்தானே தெரியும். ஸோ இனி உங்களுக்காக நீங்கள் வாழ பாருங்கள்.